ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறையா ட்ரெக்கிங் ஸ்பாட்டை பற்றி நிறைய அருவிகளை பற்றிலாம் வீடியோ வந்திருக்கும். ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ எதை பற்றினா, நான் என்னோடய ட்ரெக்கிங்காக புதுசாக ஒரு கியர் வாங்கினேன். அந்த கியர் வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகுது, என்னது அப்படின்றத உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் புதுசாக ட்ரெக்கிங் போகிறவங்க அது எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஏற்கனவே பெரிய ப்ரோ லெவல் ட்ரெக்கராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஏன்டா இந்த விஷயம் கூட யாரும் தெரியாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல புதுசாக மலை ஏறணும், அதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்களா, அவங்க வந்து இப்போ நான் பார்த்த விஷயங்கள் நான் நிறையா பேர்ட்ட பார்த்துருக்கேன். நான் என்ன போனப்போ நான் எப்படி என்னதான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கூட சொன்னால் புதுசாக கிளம்புறவங்களுக்கு வந்து அது யூஸாக இருக்கும். அதுக்காக அந்த வீடியோவை சொல்லிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் பார்க்க கொஞ்சம் விறுவிறுத்து கன்றாவியாக இருப்பேன், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வீட்டில் போய் பொறுமையாக என் பேக்கில் என்ன இருக்குது, எப்படி போகணும் வரணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அதனால் ட்ரெக்கிங் போகிறப்பே அதை பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போனேன். நடுவில் நிப்பாட்டி இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுபோக வீட்டில் போய் பேசினோம்னா அந்த வீட்டில் இருக்க அமைதியான சவுண்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அது மாதிரி எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. எனக்கு அந்த மியூசிக் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பெருசாக எடிட்டிங் தெரியாது. அதே அந்த ஃபீல்டில் லைவாக பேசினோம்னா இந்த அப்படியே சுற்றி இருக்கிற பறவைகள், பட்சிகள், தூரத்தில் ஓடுற நீரின் ஓசை, இந்த வீசுகிற காற்று, இவங்களே நம்ம வீடியோக்கு வந்து பிஜிஎம் போட்டுறாங்க. அதனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தேவையில்லாமல் ஒரிஜினல் ஆடியோவில் பேசுகிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரிஜினல் ஆடியோவில் கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எனக்கு இன்னும் ஒரிஜினல் ஆடியோ வந்து தொடர்ந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசாக என்ன கியர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ட்ரெக்கிங் வரப்போ என்ன கொண்டு வரேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதான் வந்து என்னோடய ட்ரெக்கிங் பேக்கு. ஒரு 2 நாளுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறோம். பெரிய ட்ரெக்கிங்னால் அதுக்கு வந்து அந்த ஒரு பெரிய எருமை கடா பேக் ஒன்று இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், அதை தான் தூக்கிட்டு தெரியணும். ஒரு சின்ன ட்ரெக்கு ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படின்றதுக்கு இது நான் இந்த பேக்கில் தான் மேக்ஸிமம் பேக் பண்ணுவேன். இது வந்து டெக்கத்லானில் வாங்கின பேக்கு தான். இது வந்து டெக்கத்லானோட 20 லிட்டர் பேக்கு. இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த பேரை மறந்துட்டேன். இது வந்து அந்த பேக் சப்போர்ட்லாம் இருக்கும், அந்த முதுகில் மாதிரி தொங்கிட்டுலாம் இருக்காது. பேக் சப்போர்ட் இருக்கும். நம்ம தோலில் போட்டு இப்படி மாட்டிக்கிட்டோம்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். மரத்தில் போட்டு அது கரெக்டாக முதுகில் கச்சுன்னு நின்றுக்கிறோம். இன்னும் ஒரு நேரம் பேக்கு அங்கிட்டு நழுதுன்னா இந்த செஸ்ட் ஸ்ட்ராப்பும் இருக்கும். நம்ம பாட்டுக்கு போட்டோம்னா நம்ம முதுகில் நல்லா கம்ஃபர்டபுளாக நின்றுக்கிறோம். நம்ம ஒரு சிரமப்பட்டு போகிறதே தெரியாது இந்த பேக் இருக்கனால. நான் இந்த பேக் தான் எல்லோரும் கொண்டு போகணும்னா அப்படி ஒன்றும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறப்போ வச்சுருப்போம் காலேஜ் பேக்கெலாம், அந்த மாதிரி பேக்கெலாம் போய்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து இப்போ வாங்கி ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆரம்பத்தில் போகும்போதெல்லாம் காலேஜ் பேக்கு அதை தான் தூக்கிட்டு தெரிவேன். இப்போ வாங்க, இப்போ பேக்கில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என் பேக்கில் வந்து எப்போவுமே இந்த சைடில் வந்து இந்த தொப்பி தொங்கும். தொப்பி எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நானே எல்லாமே தொப்பி போட்டு சுற்றுறவங்க பூரா வந்து சும்மா தோரணைக்கு போட்டோ எடுக்கிறக்கா போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் தொப்பி வந்து நமக்கு அந்த எதிர்த்தாப்பில் அந்த சன்ரைஸ்லாம் நடந்து போகும்போது தொப்பியை போட்டுக்கிட்டோம்னா அந்த மூஞ்சிக்கு நேரம் சூரியன் அடிக்கும் போதெல்லாம் நமக்கு பாதையை பார்த்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் தொப்பி. அதை வந்து எப்போவுமே இந்த வந்து ஏதோ காலி பின்னர் அப்படின்வாங்க. அதை அதுக்கு பேர்லாம் அப்படியே நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கங்க. எனக்கு பேர்லாம் டக்குன்னு மறந்துடுவேன் நான். இந்த ஜேஹூக்கை போட்டு எப்போயுமே இதில் வச்சுக்கிடுவேன். பேக்குள்ளே வந்து இது நம்மளோட முரட்டு பவர் பேங்க்கு. நான் முன்னாடி சின்ன பவர் பேங்க் வச்சுருந்தேன். எங்கேயாவது ரொம்ப லாங்கில் போகிறப்போ யூஸ் பண்ணுறக்காக இதை வாங்கினேன். அந்த 20,000 mAh பவர் பேங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போ எங்கே போனாலும் இதை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதுவே ஒரு முரட்டு வெயிட்டு. அதுபோக பைனாக்குலர் வந்து நான் எப்போவுமே கையில் வச்சுக்கிடுவேன். எப்போ இது வந்து ஒரு ஆள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, எப்போ கையில் வச்சுக்கிடுவேன். ஏன்னா தூரத்தில் வந்து பார்க்க முடியாத பறவைகள்லாம் பார்க்கலாம். அது வந்து நம்ம பக்கத்தில் போனாலே பறந்து போயிடும். அப்படியே அதை வந்து தொந்தரவு பண்ணாமல் அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து தரமானது வந்து பைனாக்குலர் தான். என்ன தான் செல்ஃபோனில் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாலும் வச்சாலும் கண்ணில் பார்க்குற மாதிரி வராது. அதனால் லைவாக வந்து பைனாக்குலர் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போயும் பைனாக்குலர் பேக்கில் வச்சுக்கிறேன். யூஸ் ஆகலையோ பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இதை வந்து பொதுவாக வந்து ட்ரெக்கிங்க்கு பேக் பண்ணுறவங்க வந்து அந்த ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோ லெவல் ட்ரெக்கர்ஸ்லாம் வந்து ஆர்கனைசர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த ஆர்கனைசர் பூரா காசு கூட. ஆர்கனைசர் வந்து ஒரு மெயினாக 1-2 ஆர்கனைசர் வாங்கிக்கலாம். எல்லா பொருளுக்கும் ஆர்கனைசர் வாங்கினோம்னா அதுவே காசு பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி
ஆர்கனைசர் பதிலாக அது ஆர்கனைசர் வந்து ஒரு ரொம்ப லேசான கிளாத்தில் ஈஸியாக வளைஞ்சு நெய்கிற மாதிரி இருக்க கிளாத்தில் வந்து ஜிப்பு போட்டு செஞ்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி பாலித்தீன் கவர் எல்லாத்தையும் வச்சுக்கிடுவேன். பாலித்தீன் கவரில் வச்சு அதை பேக்கில் வச்சுக்கிடுவேன். ஏன்னா அந்த பேக் ரெயின் கவர் கிடையாது. திடீர்னு மழை பெஞ்சிச்சு நனைஞ்சிச்சு அப்படின்னா பெருசாக தண்ணி உள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே போகாது. இதனால் உள்ளே போனால் உள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்காக பாலித்தீன் கவரவே ஒரு மெயினான ஆர்கனைசேஷன் வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜர்க்கின். இந்த ஜர்க்கின் வந்து இருக்கு பாருங்கள். பொதுவாக ஜர்க்கின் வந்து ராத்திரி குளிராதங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு இடத்துல தங்குறோம் அப்படின்னா ராத்திரி அங்கே டெம்பரேச்சர் வந்து கடல் மட்டத்தை விட்டு உயரமாக போயிட்டாலே ராத்திரி என்ன தான் வெயில் அடித்தாலும் ராத்திரி நேரத்தில் வந்து குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால் ஜர்க்கின் வந்து எப்போயுமே கண்டிப்பாக வேணும். இந்த ஜர்க்கினை வந்து அப்படியே போட்டு வச்சோம்னா பேக் வந்து பெருசாக பல்காக இருக்கும். இதுக்கு வந்து அந்த ரெகுலராக ட்ரெக்கிங் போகிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட்லியான ஜர்க்கின் வாங்கி வச்சுருப்பாங்க. அதிலே வந்து அதை சின்னதாக கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வசதி அதிலே இருக்கும். இல்லாட்டி கம்ப்ரெஸர்னே தனியாக விற்கிது, அதை வாங்குவாங்க. அது ஒரு 100 200 மேலே தான் வரும். நான் வந்து நம்ம எங்கள் ஏரியாவுக்குள்ள வந்து ஸ்கூல் பேக் தைக்கிறவங்க இருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம பேக்கில் வந்து சைடில் ஸ்ட்ராப் இப்படி வரும்ல, இந்த மாதிரி ஸ்ட்ராப்பு இது வந்து 25 ரூபாய். இது ஒரு 10 ஸ்ட்ராப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்ட்ராப்பை போட்டு இழுத்துட்டோம்னா இந்த கம்ப்ரெஸர் என்ன வேலை பார்க்குமோ அந்த கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு ஒன்று ஆன்லைனில் விற்பாங்க. அதெல்லாம் அதே விலை வந்து இது பார்த்துரும் 25 ரூபா வேலை முடிஞ்சிடும். அப்படியே டைட்டாக இழுத்து கிச்சுன்னு கட்டிட வேண்டியதான். கழட்டுறதுக்கு இதை வந்து இதை லூஸே ஆகாது. கழட்டும் போது இப்படி தள்ளணும்னா லூஸ் ஆகிடும். மறுபடியும் இழுத்து டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். இது அப்படியே ஜர்க்கினை ஃபுல்லாக வச்சோம்னா இந்த ஜர்க்கின் வந்து பேக்கே ஃபுல்லாகிடும், வேறு எதுவுமே வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக உருட்டி தான் வைக்கணும். போட்டு ஜர்க்கினை உள்ளே வச்சுக்கிடுவேன். அதுபோக என்னோடய இது ட்ரெக்கிங் ஸ்டிக்கு. இது வந்து பேக்கோட ஹைட்டு கம்மியாக இருக்கனால பாட்டாக பிரித்து வச்சுக்கிடுவேன் நான். பெரும்பாலும் ட்ரெக்கிங் ஸ்டிக்கு கையில் வந்து ஒரு ஆள் துணைக்கி இருக்கிற மாதிரி. இப்போ இந்த பெரிய ஆர்கனைசரில் வந்து இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு அதான் நான் எல்லாமே கேரிப்பையில் போட்டு சேஃப்டி வச்சுக்கிடுவேன். நான் வந்து இந்த கவர்லாம் எதுவுமே கீழே போட்டு வர மாட்டேன். நான் வச்சுருக்க எல்லா கவருமே பல மாதங்களாக யூஸ் பண்ணுறது. இதுவாக கிழிஞ்சு போனதுக்கப்புறம் திரும்ப ஊரில் தூக்கி போட்டு மறுபடியும் அடுத்த கவரை மாற்றுவேன். நான் வர இடத்துல இதெல்லாம் வந்து எங்கேயுமே தூக்கி போட்டே வர மாட்டேன். அதனால் என்னடா நீ பிளாஸ்டிக் வச்சு சுற்றுற அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ என்னோடய கண்ணாடி, அப்புறம் இந்த சீப்பு, பல்பொடி, இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும்ல, அதை பூரா வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு என்னோடய ஸ்பீக்கரு இது வந்து டக்குன்னு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்க மேலாப்பில் வச்சுக்கிடுவேன். இதை ஸ்பீக்கர் வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறப்போ பல விதத்தில் யூஸ் ஆகும். ஒன்று டயர்ட் ஆகாமல் பாட்டு கேட்குறதுக்கு ஒன்று, அது போக சில இடத்துல வந்து அதுவே ஒரு துணையாக இருக்கும். யாருமே இல்லாமல் ஒரு ரொம்ப அமைதியாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து சில நேரம் ஒரு சின்ன பய உணர்வே ஏற்பட்டுரும். அந்த டயத்தில் ஒரு பாட்டு கேட்டு இருக்கும்போது நம்ம அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஸ்பீக்கரு அவ்வளோதான். அப்படியே இந்த கவரை ஒதுக்கி வச்சுட்டு துண்டு வெளியே போனால் துண்டு கண்டிப்பான முறையில் தேவைப்படும். எல்லாத்தையுமே வந்து இப்படி நாளாக மடிக்கக்கூடாது. எல்லாமே இப்படி உருட்டி வச்சா தான் அந்த பேக் சைஸுக்கு வந்து அந்த பேக்கில் வந்து எவ்வளோ பொருளை கல்லில் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வைக்கணும். மடித்து நாளாக மடித்து நம்ம வீட்டு வைக்க மாதிரி வச்சோம்னா எதையும் எடுக்க முடியாது, வைக்க முடியாது. அந்த மடிப்பு குறைஞ்சிரும். இப்படி சுருட்டி வச்சோம்னா சுருண்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே விரிஞ்சால் கூட அந்த முன்னாடி இது மட்டும் தான் விரிஞ்சிருக்கும். இந்த மறுபடியும் இப்படி சுருட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த ஜர்க்கின் மாதிரி பெரிய ஐட்டம் தான் சுருட்டினா மறுபடியும் விரியும். அதுக்கு தான் அந்த கம்ப்ரெஸர் வச்சுருக்கோம். அதை இழுத்து டைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து இது வந்து என்னோடய அடுத்த ஒரு ஆர்கனைசர் மாதிரி சின்ன ஆர்கனைசரு. இது வந்து என்னோடய சூடம் வந்து எப்போயுமே கையில் வச்சுருப்பேன் நான். ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு சூழ்நிலை நைட்டு தங்குற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு குளிர் தாங்க முடியாத இடத்துல ஒரு சின்ன ஃபயர் போட்டுக்கிறோம்னா நம்ம போய் நெருப்பை வளர்க்க முடியாது. ஏன்னா அது நனைஞ்சிருக்கும் வச்சுருக்கும். சூடாக இருந்துச்சுன்னா அது ஒரு சேஃப்டி. அதை இது வந்து நான் இதை வந்து எவ்வளோ நாளாக வச்சுருக்கேனே தெரியல, பயன்படுத்த மாட்டேன். ஆனால் கையிலே வச்சுருப்பேன். இதுவே என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக என் கையில் இருக்குது. உள்ள சூடம்லாம் நொறுங்கி தூளாக இருக்குது, நொறுங்கி போச்சு. அது ஒரு சேஃப்டிக்கு இருக்கணும் அப்படின்றக்காக அதை வச்சுக்கிடுவேன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோமோ டைமிங்கை கீப் பண்ணி கரெக்டாக போயிடணும். எதனா சேஃப்டிக்கு அது இருக்கணும். என்னோடய பெரிய டார்ச் லைட்டு, இது ஒரு சின்ன கத்தி, அப்புறம் இந்த டார்ச் லைட்டோட பேட்ரி, அவ்வளோதான். இதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு வெயிட்லெஸ்ஸான போர்வை, அப்படியே ரொம்ப காற்று மணி தான் இருக்கும், ரொம்ப வலுவலுன்னு வெயிட்லெஸ்ஸான ஒரு போர்வை. என்னோடய தலானி. எங்கேயா இப்போ இந்த மாதிரி எங்கிட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக விரிச்சு சாய்வோம்,
அப்படின்னா விரிச்சு படுக்கிறக்காக போர்வைலாம் பாறையில் போட்டு விரிச்சோம்னா கிழிஞ்சு போகும். அதனால் விரிச்சு படுக்கிறக்காக சாக்கு இது நார்மலாக மதுரையிலாம் பண்டல் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த சாக்கு. இதையும் அந்த கம்ப்ரஸரை வச்சு இழுத்து டைட்டாக கட்டிக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு குடை, ஒரு கயிறு. இது குடை வந்து மழை பெஞ்சா பயன்படும். மற்றபடி ஏன்னா நான் வந்து ரெயின் கோட்டு ஜர்க்கின்னு எதை விடையும் குடையை தான் அதிகமாக நம்புவேன். அதனால் குடை வந்து எப்போயுமே அது மழைக்குன்னு இல்லை, ஒரு ரொம்ப வெயில் நிழலே இல்லை அப்படின்னா குடையை பிடிச்சி உட்காந்துக்கலாம். அதனால் குடை வந்து எப்போயுமே கையில் இருக்கும். கயிறு வந்து ஒரு சேஃப்டி. நம்ம வழக்கத்துக்கு மாறான ஒரு பாதைகளை பயணிக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படும். அதனால் எதுக்கு நான் கையில் இருக்கணும்னு வச்சுக்கிறது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் புதுசாக வாங்கின கியர் வந்து இதுதான், ஹெட் டார்ச் லைட்டு. இது டெக்கத்தினால தான் ரீசெண்டாக வாங்கினேன். நான் வாடு தலையில் மண்டிக்கலாம், அதுபோல் நெத்தியில் கச்சுன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு லைட் இருந்துச்சு, அந்த லைட்டு வந்து இப்போ வேறு ஒரு கையில் இருக்குது. அதனால் நான் அந்த லைட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இது வந்து சார்ஜ் போடுற மாடல் கிடையாது, பேட்டரி போடுற மாடல். நம்ம ரிமோட் பேட்டரி இருக்குல்ல, அந்த WA6 பேட்டரியா, அந்த பேட்டரி வந்து 3 பேட்டரி போடணும். இதில் 3 பேட்டரி போட்டுருணும். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே எரியும் இந்த லைட்டு. அது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு ஃபுல் நைட்டே தாக்கு பிடிக்குது. ஒரு ஆளுக்கு போதுமான வெளிச்சம் கரெக்டாக இருக்கும் இந்த லைட்டில். என்னோடய ட்ரெக்கிங்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கின கியர்னால் அது வந்து இந்த டார்ச் லைட்டு தான். பயங்கர பவராக இருக்கும். பகலாக இருக்கனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரில. இது வந்து இப்போ நான் கடைசியாக வாங்கியிருக்க ஒரு கியர்னால் அது இந்த டார்ச் லைட்டு. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து பயங்கர பவராக இருக்கும். ஆனால் இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. இதோட வெளிச்சம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏரியாவுக்குள்ள திருலைட்டு போட்டால் எப்படி பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி பளீர்னு வெளிச்சம் அடிக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே தான் நிற்கும். அதோடு அது இந்த இருக்குல்ல, இந்த பேட்டரி வந்து சார்ஜ் போடணும். இந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சார்ஜ் ஏறும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் சார்ஜ் ஏறி ஒரு 2 மணி நேரம் தான் எரியும். அதே டிம்மாக இதில் வந்து 5 மோடு இருக்குது. டிம்மான பவரில் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட எரியும். ஆனால் டிம்மான பவர் வேஸ்ட்டு. ஹை பிரைட்னஸ்க்காக தான் இந்த டார்ச் லைட்டேவும். இந்த லைட் எதுக்குன்னா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு இப்போ ரீசார்ஜபிள் லைட்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா ஒரு சேஃப்டி இருக்கிறதுக்காக இந்த லைட்டு. இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்ம பேட்டரி மட்டும் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஆளுக்கு தேவையான வெளிச்சம். இது பார்த்தீங்கன்னா வந்து 3 மோடு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிவப்பு கலர் லைட் எரியும், அப்புறம் வந்து கொஞ்சம் பவரான லைட்டு, அதுக்கடுத்து அதை விட பவரான லைட்டு, அதுக்கடுத்து அமுக்குனா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த லைட் எப்படி யூஸ் ஆகும், இந்த லைட் எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இடத்துல சுத்தமாக பாதையே தெரில, பாதையெல்லாம் தேடி போகணும் அப்படின்னா இந்த லைட்டாக யூஸ் ஆகும். இதோட பவரே வேறு பவர். அது இருந்தால் தான் எங்கே பாதை நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த லைட்டு வந்து இப்போ நீங்கள் பாதையெல்லாம் தேடி போக மாட்டீங்க, நல்லா ஒரு நீட்டான பாதையாகவே இருக்கும். அதில் நம்ம பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை நமக்கு முன்னாடி ஆள்லாம் போய்கிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படின்னா நீங்கள் நெத்தியில் மாட்டி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெத்தியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக உங்கள் காலுக்கு கீழே வெளிச்சம் சூப்பராக அடிக்கும். உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். அதான் ஒரு ஆளுக்கு போதுமான வெளிச்சம் அப்படின்ற அளவுக்கு இது ஒரு சூப்பரான கேஜெட்டு. இது வந்து 800 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு வந்து தரமான ஒருத்தான கேஜெட்டு. இதுக்கு முன்னாடி வந்து இதிலே நான் ஒரு சிங்கிள் லைட்டு, இதில் வந்து டபுள் லைட் இருக்குல்ல, ரெட் லைட் ஒன்று எரியும், இந்த ஹை பீம் ஒன்று எரியும். இதுக்கு முன்னாடி சிங்கிள் லைட் இருக்கிறது ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து பெரும்பாலும் என்னோடய டார்ச் லைட்டு இந்த ஸ்டிக்கு இது ரெண்டுமே என் கையில் இருக்காது. நான் ட்ரெக்கிங் போகும்போது என் கூட வரதில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி போகும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு. அவர் வந்து வேறு ஊரில் இருக்கார். அந்த லைட்டு வந்து அவர் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க, அந்த லைட்டு வந்து என்னைக்காக தான் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட வந்து என்னைக்கு போய் வாங்க முடியும்னு தெரில. ஏன்னா அந்த லைட் வந்து ஒரு என்கிட்ட இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறத விட அதெல்லாம் ஒரு நினைவுகள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்த இந்த திங்ஸ் இருந்தாலே ஒரு 2 நாள் ட்ரெக்கிங் போய்ட்டு வரதுக்கு போதுமானதாக இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் அது என்னை பொறுத்தளவு தேவையில்லாதது தான். அது ஒரு தூக்கி சமக்கிற மாதிரி தான் இருக்கும். வேணுமா ஒரே ஒரு டிஷர்ட், ட்ரை ஃபிட் டிஷர்ட் அந்த மாதிரி அவனை கையில் வச்சுக்க வேண்டியதான். நம்ம ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே போனதுக்கப்புறம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். மற்றபடி இன்னொரு ட்ரெஸ்ஸுன்றது வேண்டியதே கிடையாது. நம்ம போட்டிருக்கதே வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுன்றதே போதுமானது. அவ்வளோதான், பேக்கிங்லாம் முடிச்சாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். லைட்டு வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வீடியோவில் தெரியுதா? நான் அதில் இருக்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுத்துக்குள்ளே வெளியே போனோம். நம்ம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற தகவலாம் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா, இல்லை வேலையெல்லாம் உட்காந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா, எதுவாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இந்த ஃபாலோ ஜாக் ப்ரோ கூட ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராவல் ட்ரெக்கிங்லாம் விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, பார்ப்போம், போயிட்டு வரேன்.